இங்கே சேலம் போகலான்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு இருந்தேன்னா உடனே ஜெய்குட்டியும் குட்டிமா மாமா நானும் வரமா ஸ்கூல் லீவ் விட்டதுலேருந்து வீட்டில் தானே இருக்கோம் போர் அடிக்குதுமா கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னாங்க. சரி வாங்கன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு எல்லாம் கூட்டிகிட்டு போனோமா. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா குட்டிமா ட்ரெஸ்ஸும் என்னுடைய ட்ரெஸ்ஸும் தான் மேட்சிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்குட்டியோட ட்ரெஸ்ஸும் என்னுடைய ட்ரெஸ்ஸும் கொஞ்சம் மேட்ச் ஆகிடுச்சு. இது எப்படி ரெண்டாவது பிறந்த குழந்தைங்களுக்குலாம் அதை ஏற்றுக்க முடியுமா? கொஞ்சம் கோவமாக தான் வந்தாங்க குட்டிமா. எப்பயுமே இந்த சிவா டெக் தான் ட்ரெஸ் எடுக்க போவோமா. இந்த டைம் வந்து இந்த கேவி டெக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கடை ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அங்கே போய் செக் பண்ணி பார்க்கலான்னு போனோம். அது என்னமோ நம்ம எப்போ போனாலுமே அழகழகாக சாரி இருந்தால் கூட அந்த நைட்டிக்கு தான் நம்மளுடைய பார்வையும் கையும் போகுது. ஆல்ரெடி ரீசெண்டாக இப்போ தான் 7 நைட்டி எடுத்தோம். திரும்ப நைட்டி அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்க நம்மளுக்கு கொண்டு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து சாரி எடுக்க போயிட்டோம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே சிவா டெக் ரொம்ப பிடிக்கும். அதனால் வாங்க சிவா டெக்கே போகலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இழுத்துட்டு போயிட்டோம். 2 பெண்கள் சேர்ந்தாவே சாரி எடுக்க டைம் ஆகும். இதில் என்னோட மச்சாண்டார் பொண்ணுங்களாம் வேறு சேர்த்து கூட்டிகிட்டு போயிட்டோமா. அது வேண்டாம் இது எடுக்கலாம் இது வேண்டாம் அது எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சுற்றி பார்த்து எடுக்கிறது சாரி செக்ஷன் முடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 1 மணி நேரம் போல் ஆயிடுச்சு. மச்சாண்டார் பொண்ணுங்களுக்குலாம் சுடிதார் அது இதுன்னு எடுத்துட்டோம். ஆனால் குட்டிமாவுக்கு இந்த டைம் ட்ரெஸ்ஸே அங்கே வந்து அமையலைங்க. இந்த மாதிரி ஃப்ராக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குட்டிமா வந்து குத்துதுன்னு சொன்னாங்க. அவங்களே கொஞ்சம் நேரம் வந்து எதுமோ பார்த்து செலெக்ஷன் பண்ணி பார்த்தாங்க. கடைசி அவங்களுக்கு செட் ஆகலை. கலெக்ஷன் இந்த டைம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஒருவேளை அந்த மே சம்மர் ஆஃபர் டைமில் தான் வந்து நிறைய கலெக்ஷன் வருமோ என்னமோ தெரியல. அப்புறம் ஜெய்குட்டி சொல்லிட்டான் பாப்பாவுக்கும் எனக்கு இங்கே எடுக்க வேணாமா. அங்கே ஓமலூரில் மென் கலெக்ஷன் விமன் கலெக்ஷன் இருக்குல்ல அங்கே எடுத்துக்கலாம். அங்கே வந்து கொஞ்சம் பிராண்டடாக நல்லா இருக்கும்னு சொல்லியிருந்தான். குழந்தைங்க 2 பேரும் கோச்சிக்காம இந்த வார்த்தையை சொன்னதே பெரிய விஷயம் நினைச்சிட்டேன். அதே போல வெளியில் வந்தோடனே அம்மா ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் வாங்கி கொடுங்கன்னு சொன்னாங்களா. சரின்ட்டு உடனே அங்கே கூட்டிகிட்டு போனால் ஐஸ்கிரீம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஐஸ்கிரீம் தான் நான் ஆல்ரெடி வீட்டில் நிறைய செஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன். அதனால் வேறு ஏதாவது சாப்பிடலாம்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுக்கு வந்து பப்ஸ் எக் பப்ஸ் இல்லை வெஜ் பப்ஸும் அது கூட வந்து சமோசாவும் வாங்கி கொடுத்து சாப்பிட வச்சுட்டு வீட்டுக்கு வரதுக்கு 8:30 மணி ஆயிடுச்சுங்க.